இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒருவேளை பிரயோஜனப்படலைனாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வேறு யாருக்காவது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேகன்சி எங்கே போட்டிருக்காங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் தான் இந்த வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான வயது பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 35 வயது வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா சமையலர், துப்புரவாளர். சமையலர் பணிக்கு 15 காலி பணியிடமும் துப்புரவாளர் பணிக்கு 2 காலி பணியிடமும் அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 1/12/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சமையலர் பணியிடத்திற்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும். 18 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சென்னை மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும். இதற்கான அப்ளிகேஷன் எங்கே வாங்கணும், எங்கே அப்ளை பண்ணணுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்கள் சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ பதிவஞ்சல் மூலமாகவோ மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு 1/12/2020க்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிடர் நலவிடுதிகள், பழங்குடியினர் நலவிடுதிகள் மற்றும் பழங்குடியினர் நல உண்டி உரைடை பள்ளிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா காலமுறை ஊதியம் அந்த பேஸில் தான் அவங்க ஊதியம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.